அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்யும்போது, நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்கும். அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு அவருடைய பார்வை நம் மீது நிச்சயமாக விழுகும். நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மாலை போட்டு வழிபாடு செய்யும்போது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, மாலை போடுறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நமக்கு விரதம் இருப்பதனால நமக்கு பல நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கும் நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம். ஏன்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். உறுப்புகள்லாம் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். அதுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. ஆனால் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வேளை பட்டினியாக இருப்போம். ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். நான்வெஜ்ஜை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும். மூன்றாவதாக மிக முக்கியமானது முகம் பொலிவு பெறும். முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மாறும். முகம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக சிரித்த முகத்துடன் மற்றும் அங்கங்கே நமக்கு பருக்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட அதுவும் மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு நம்மளுடைய முகம் பொலிவு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது விரதம் இருந்து மாலை போட்டு வழிபாடு செய்யும்போது. அடுத்து மிக முக்கியமானது கோபம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே வரத்தான் செய்யும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தும். இந்த மாலை போட்டு வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்தும். ஏன்னா நம்ம பொதுவாக மாலை போட்டால் கோபப்படக்கூடாது அப்படிங்கிறது நமக்குள்ள அந்த தாட் இருப்பதனால நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கோபம் தனியாக ஆரம்பிக்கும். எந்த ஒரு செயலும் ஒரு 21 நாள் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதே நமக்கு பழக்கமாயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் விரதம் இருக்கும்போது ஒரு 21 நாள் 48 நாள் நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்யும்போதும் நீங்கள் கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, அந்த நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது தானாக அந்த கோபங்கள் எல்லாம் தனியாக ஆரம்பிச்சிடும். அப்படி தனியாக ஆரம்பிக்கும்போது அந்த கோபம் திரும்ப உங்களுக்கு பட தோணாது. ஏன்னா நீங்கள் அந்த 21 நாள் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியுடன் இருப்பீங்க, மன மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க, சாந்தமாக இருப்பீங்க. ஸோ அதற்கப்புறம் அதே பழக்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு மாலை போடுறது நமக்கு ஏராள நன்மைகள் இருக்கின்றது. மாலை போடுறதுனால நம்ம உடலும் ஆரோக்கியமும் பெறும். நம்மளுடைய மனம் அமைதியாகும், நிம்மதியாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும். ரொம்ப முக்கியமானது தூக்கம் நல்லா வரும். நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள்லாம் மாலை போட்டு வழிபாடு செய்யும்போது நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. ஆழ்ந்த தூக்கம் நிச்சயமாக இருக்கும், மன அமைதி கட்டாயமாக கிடைக்கும். அடுத்து மிகவும் முக்கியமானது இந்த மாலை போடுறதுனால கிடைக்கிற நன்மைகள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா முருகன் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியாக இருக்கும். மனம் ஆனந்தம் ஆடும். பரவசம், பக்தி பரவசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய பக்தி ரொம்ப பரவசமாக இருக்கும். அந்த பக்தி உங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை தரும். இந்த விரத நாட்களை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதாவது இந்த விரத நாட்கள் ஃபுல்லாக நீங்கள் மகிழ்ச்சியோடு இறைவனை வழிபாடு செய்வீங்க. மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாலை போட்டு வழிபாடு செய்கிறது. மாலை முருகனுக்கு போட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் நான்வெஜ் பிரியர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான்வெஜ் அந்த நினைப்பே வராது. முருகனை மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு நம்ம மாலை போட்டோம் அப்படின்னா அந்த 48 நாளோ அல்லது 21 நாட்களோ நீங்கள் எத்தனை நாட்கள் மாலை போட்டிருக்கிறீங்களோ அத்தனை நாட்களும் உங்களுக்கு அசைவ எண்ணம் வரவே வராது. நீங்கள் அந்த நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை உங்களுக்குள்ள ஒரு துளி கூட வராது. அந்த அளவுக்கு முருகன் அதிசயம் செய்வார். முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற தீமையான குணங்கள், கெட்ட குணங்கள், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குற ஏதாவது ஒரு செயல் இருந்தாலும் அது அத்தனையுமே அவர் சரி பண்ணி விட்டுருவார். நல்ல குணங்கள் வரும், நல்ல மனசு இருக்கும், நல்ல ஒரு சிரித்த முகத்துடன் இருக்கிற மாதிரி நமக்கு இறைவன் எல்லா அருளையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கெட்டது நமக்கு ஏதாவது தீங்கு நடக்க போகுது அதையும் முருகர் சரி செய்து விட்டுருவார். நம்ம மாலை போட்டு வழிபாடு செய்யணும், நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையே மாறும், தலை எழுத்தும் மாறும். நமக்கு எவ்வளோ மோசமான தலைவிதியாக இருந்தாலும் முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்யும்போது அத்தனை மோசமான தலையெழுத்தும் முருகர் மாற்றி கொடுப்பார். நிறைய பேர் மாலை போடுறதுனால எதிர்க்காக கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படின்னு ஏதாவது சோதனை வந்துடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. சோதனைலாம் ரொம்பலாம் வராது. நம்மளுடைய கர்மா ஒன்று வேலை பார்க்கும்போது ஒரு 2-3 நாள் கொஞ்சம் நமக்கு சங்கடமாக இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும், எல்லாத்துக்கெல்லாம் இருக்காது.
ஒரு சில பேருக்கு இருக்கும் அதிக கர்மா இருக்குது அப்படின்னு, அதுவும் சரியாக போயிடும். முருகர் வந்து கைவிட மாட்டார். நீங்கள் அவரை நம்பி மாலை போட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன சோதனையும் வந்து அவருடைய அருளால் தான் நடக்கும். அவரே சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதனால் நீங்கள் வந்து சோதனைகள்லாம் பெரிய விஷயமா நினச்சி கவலைப்பட தேவையில்ல. அதெல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் முருகனை நம்பிட்டீங்க அப்படின்னா எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. எப்போது சந்தோஷமாக மாலை போடுறீங்களோ அதே போல் மாலை கலட்டும் வரை நீங்கள் மகிழ்ச்சியுடனே நீங்கள் இருக்கணும். இதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல. நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குலாம் நினச்சி கவலைப்பட தேவையில்ல. முருகன் எல்லாத்தையும் சரி செய்து தருவார். நீங்கள் மாலை போட்டாலே நீங்கள் வந்து முருகர் தான். நீங்கள் முருகர் பக்தர் கிடையாது, நீங்களே முருகர் தான். உங்களுக்குள் முருகர் இருக்கிறார். அதனால தான் நம்ம மாலை போடுவது அந்தளவுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்குன்னு சொல்கிறதுலாம் இதுதான் காரணம். நம்ம வந்து இறைவனுக்கு மாலை போடும்போது நம்மளுக்குள் வந்து இறைவன் வந்து ஐக்கியமாகிறார். முருகர் வந்து நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம தவிர்க்கணும். மாலை போடுறதுனால இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். எத்தனை நாட்களுக்கு நம்ம மாலை போடலாம் அப்படின்னா, நம்மளால் எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்கள். 3, 5 முருகனுக்கு 6 உகந்தது. அதனால் 6 நாட்கள் மாலை போடலாம். 7, 9, 11, 15, 13 ஒற்றைப்படை எண்ணிக்கை அனைத்துக்குமே முருகனுக்கு மாலை போடலாம். 21, 27, 41 நாட்கள், 45, 48 இது போன்ற நாட்களில் நம்ம வந்து மாலை போடலாம். நமக்கு எத்தனை நாட்கள் சௌரியமாக இருக்கின்றதோ அத்தனை நாட்களுக்கு நம்ம மாலை போட்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். முருகர் நம்ம எளிமையாக வழிபாடு செஞ்சாலும் மாலை போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாதே, நான் வந்து 3 வேளை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சைவ சாப்பாடை சாப்பிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலும் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அசைவத்தை மட்டும் நம்ம முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மற்றபடி வந்து உங்களுடைய உடலுக்கு ஏற்றது போல் நீங்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். கட்டாயமாக வந்து நம்ம ரொம்ப பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. காலையில் வந்து இட்லி சாப்பிட்டுக்கலாம், மதியம் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் மாலை நீங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் வந்து பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பட்டினியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம், டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், பால் குடிக்கலாம், ஜூஸ் இளநீர் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் நல்லா சாப்பிடலாம். தவிர்க்க வேண்டிய உணவு அசைவ உணவுகள் தவிர்க்க வேண்டும். கசப்பான உணவு பாவக்காய் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கசப்பான உணவு தவிர்க்க வேண்டும். சுரைக்காய் தவிர்க்க வேண்டும், பயிறு தவிர்க்க வேண்டும். அவ்வளோதான். நமக்கு மற்ற எல்லாமே சாப்பிடலாம். ரொம்ப எளிமையானதான். தைப்பூசத்திற்கான நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன். அதில் ஏதாவது ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பதிவு தேவையோ அதில் தம்ப்நெயில் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முருகனுக்கு வந்து 21 நாட்கள் மாலை போட்டோ அல்லது மாலை போடாமலோ விரதம் இருந்தோ அல்லது பூஜை செய்தோ உங்களால் எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்கள் வந்து முருகனுக்கு தைப்பூசத்திற்காக வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருள் பெற்று உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.